இன்னைக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடைச்சட்டி எடுத்து வடைச்சட்டி காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கைவிடாமல் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்ச குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கோகனட் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருங்க ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே ஆட்டின அரிசி மாவு. இது வந்து கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் வடைச்சட்டியில் போட்டு வணக்கும் போது கொழுக்கட்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கொழுக்கட்டை செஞ்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா ஐ லவ் கொழுக்கட்டைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Tastier friends.